சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். பொங்கல் என்னைக்குன்னு சொல்லுங்க மாமா. ஜனவரி 14ஆம் தேதியா அல்லது ஜனவரி 15ஆம் தேதியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெயில்ல கேட்கிறா, மெசேஜ் பண்றா. நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து. இந்த வருஷம் ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வழக்கம் போல இந்த பஞ்சாங்க கன்ஃபியூஷன் தான். ஒரு சில பஞ்சாங்கங்களிலே 14ஆம் தேதி ஜனவரி மாதம் 14ஆம் தேதியே பொங்கல்ங்கிறத கொடுத்திருக்கா. இன்னும் ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல ஜனவரி மாதம் 15ஆம் தேதின்னு கொடுத்திருக்கா. என்றைக்கு மாமா நாங்கள் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா. கன்ஃபியூஷனே வேண்டாம், தெளிவாக பார்த்து விடலாம். நம்ம எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றோமோ அதன் அடிப்படையிலே செய்ய வேண்டியது. நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்ரீமடத்து பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மடத்து பஞ்சாங்கம் சொல்லிட்டு அது திருக்கணித பஞ்சாங்கம், அந்த பஞ்சாங்கத்துல என்றைக்கு கொடுத்திருக்கிறார்களோ அந்த நாளை பின்பற்றுவார்கள். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இல்ல கேலண்டர்ஸ்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் வச்சு போட்டிருக்கா, அதனால நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றியே நாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலானவர்கள் அந்த வாக்கிய பஞ்சாங்க கணிதத்தின்படி பின்பற்றுகிறார்கள். உங்க ஆத்து வாத்தியார் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்க வேண்டியது. சரி, நீங்க தெளிவா சொல்லிடுங்கோ, என்னைக்கு எந்த நேரத்துல, அதாவது இந்த உத்தராயண புண்ணிய காலம் தர்ப்பணம் பண்றதெல்லாம் எப்போ பண்றது, அதே மாதிரி பொங்கல் பானை எப்போ வைக்கிறது சொல்லிடுங்கோ அப்படின்னு சொன்னால் அழகா புரிஞ்சுக்குங்கோ. ஸ்ரீமடத்து பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள், அதாவது ஸ்ரீமடத்தினுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் 13/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்றே போகி பண்டிகையை கொண்டாடிவிட வேண்டியது. 14/1/2026 புதன்கிழமை அன்று மதியம் 3:05 மகர ரவி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. நான் சொல்றது ஸ்ரீமடத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 14/1/2026 புதன்கிழமை அன்று மதியம் 3:05 மாதம் பிறக்கிறது. அந்த நேரத்துலதான் உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணம் என்பதை செய்ய வேண்டும். அதே மாதிரி 3:05 பொங்கல் பானையை கூட வச்சிடலாம். அது எப்படி மாமா தர்ப்பணம் பண்றதா பொங்கல் பானையை வைக்கிறதா அப்படின்னு சொன்னா குழப்பமே வேண்டாம். அன்றைய தேதியிலே காலையிலே வழக்கம் போல் தனுர்மாஜ பூஜை என்பது உண்டு. ஏன்னா அன்னைக்கு காலையில விடியும் பொழுது, அதாவது 14/1/2026 புதன்கிழமை அன்னைக்கு விடியற நேரத்துல தனுர் ரவியாகவே இருப்பதால் தனுர்மாத பூஜை என்பது வழக்கம் போல் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நித்திய அனுஷ்டானங்கள் பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்க வேண்டியது. முதல் நாளே எந்த இடத்துல வெயில் வரும், மாடியில பொங்கல் வைப்போமா இல்ல முத்தத்துல வைப்போமா, எந்த இடத்துல வருமோ அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. நமக்கு காலையிலேருந்து நேரம் நிறைய இருக்கு இல்லையா, அழகா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பூஜைக்கான தேவையான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுட்டு, இல்ல குழந்தைகள் வயசானவெல்லாம் பசி தாங்க மாட்டான்னா அவளுக்கெல்லாம் என்ன டிஃபன் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட வேண்டியது. மித்தவெல்லாம் காபி ஹார்லிக்ஸ் என்ன குடிக்கிறாளோ பால் குடிக்கிறாளோ அதெல்லாம் குடிச்சிட்டு பால் பழத்தை சாப்பிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இடத்த நல்லா பெருக்கி கோலம் போட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. கரெக்டா 3:05 ஆன உடனே ஸ்நானத்தை பண்ணிட்டு அவருக்கு புருஷா என்ன பண்ணணும், தர்ப்பணத்தை பண்ணணும். இவா பொங்கல் பானையே இந்த நேரத்திலே வைத்து விடலாம். இவா தர்ப்பணாதிகளை முடித்து விட்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இங்க பொங்கல்ங்கிறதும் பொங்கி இருக்கும். அப்படியே சூரிய நாராயண பூஜையை செய்து பொங்கல் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. அதிலே குழப்பமே வேண்டாம். அதே நேரத்திலே வாக்கிய பஞ்சாங்கங்களை பின்பற்றுபவர்கள், அதாவது பாம்பு பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு 14/1/2026 புதன்கிழமை அன்றுதான் போகி பண்டிகை. அன்றைய தினம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் மாலை 6:36 வாக்கிய பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை அந்த மகர ரவி அப்படிங்கிறது வர்றதுனால அன்றைய தேதியிலே உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்ய இயலாது. மறுநாள் 15/1/2026 வியாழன் அன்றுதான் அவர்கள் உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்ய வேண்டும். இது போக அன்றைய தினம்தான் அவர்களை பொறுத்தவரை பொங்கல் பண்டிகை. காலையில அன்னைக்கு பார்த்தோம்னா வியாழக்கிழமை யமகண்டம்ங்கிறது காலையில 8:03 வரைக்கும் இருக்கு. அதனாலே காலையில 8:03 மேலதான் நமக்கு பொங்கல் அப்படிங்கிறத வைக்கலாம். அது கூட பார்த்தோம்னா அன்றைய தினம் மிகச்சரியாக காலை 8:38 சூரிய ஹோரை என்பது துவங்குகிறது. அதனால காலையில 8:38 மேல தாராளமா பொங்கல் பானையை வைக்கலாம். மத்தியானம் 1:30 தானே இன்னைக்கு நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது வரப்போறது. 1:30 தானே ராகு காலம். அதனால காலையில 8:38 மேல, அந்த 8:38 9:38 வரைக்கும் சூரிய ஹோரைங்கிறது இருக்கும். 9:38 பார்த்தோம்னா சுக்கர ஹோரைங்கிறது வரும். அதுக்கு அடுத்த 1 மணி நேரம் புதன் ஹோரைன்னு வரும். வரிசையா நல்ல நேரம் தான். அதனால காலையில 8:38 மேல் பொங்கல் பானையை வைக்கலாம்.
மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள், கேலண்டரை பின்பற்றி கொண்டு வருபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாம்பு பஞ்சாங்கம் முதலான அந்த வாக்கிய பஞ்சாங்க கணிதத்தினை பின்பற்றுபவர்கள் 15/1/2026 வியாழன் அன்று காலை 8:38 மணிக்கு மேல் பொங்கல் பானையை வைக்கலாம். அதற்கு முன்னதாகவே அந்த உத்தராயண புண்ணியகால தர்ப்பணத்தையும் செய்துவிட இயலும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாகவே சொல்கிறோம். சரி மாமா, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பா. நீங்க என்ன பண்றோமோ அதையே பண்றோம் அப்படின்னு சொன்ன, அடியேனை பொறுத்தவரை அடியேன் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தை பின்பற்றுவதால் அந்த காஞ்சிபுர ஸ்ரீமட பஞ்சாங்க கணக்கின்படி 14/1/2026 புதன்கிழமை அன்று மதியம் 3:05 தான் உத்தராயண புண்ணியகால தர்ப்பணத்தையும் செய்வேன். அதே மாதிரி அன்றைய தினம்தான் அந்த 14/1/2026 புதன்கிழமை அன்றுதான் அடியேனை பொறுத்தவரை பொங்கல் பண்டிகையும் அந்த சூரிய நாராயண பூஜையையும் செய்வேன் என்று இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். ஆக நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க எந்த மடத்தை பின்பற்றி வருகிறீர்கள், உங்களுடைய ஆச்சாரியார் என்ன சொல்றாருங்கிறத பாருங்கோ, அல்லது உங்களுடைய ஆத்து வாத்தியார் என்ன சொல்றாருங்கிறத பாருங்கோ, அதையே பின்பற்றி வாருங்கள். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார் சொன்னா, உங்க ஆத்துல பெரியவா என்ன சொல்றாளோ, நம்ம குடும்பத்துல பெரியவர்கள்ங்கிறது இருப்பா இல்லையா, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனையே பின்பற்றி வாருங்கள். இதனால தப்பு வந்துருமானா நிச்சயமாக தவறு என்பது வராது. ஏன் சொன்னா, தை மாதத்தை பொறுத்தவரை அந்த முதல் 1, 2, 3 ஆகிய 3 நாட்களுமே சூரிய பூஜை செய்வதற்கு உகந்த நாட்கள் தான். அதனால எந்த நாளிலே நம்ம சூரிய பூஜையை செய்தாலும் அதனால் தவறு என்பது வராது. தைரியமாக செய்யலாம். கலக்கமே வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.